வெல்கம் டு ட்ரேடர்ஸ் ஜோன். திஸ் இஸ் சுரேஷ், ஃபவுண்டர் அண்ட் ட்ரேடர். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா, ஷேர் மார்க்கெட்டோடைய மையப்புள்ளி, அதாவது ஹிஸ்ட்ரி, அது உருவான விதம், அதை பற்றி தான் நம்ம இதில் பார்க்க போறோம். ஜஸ்ட் ஒரு 3 to 5 மினிட்ஸ். ஸோ 1600 காலகட்டத்தில் வந்து டச் ஈஸ்ட் கம்பெனி, அது கப்பல் பேஸ் கம்பெனி செயல்பட்டு வராங்க. அவங்களுடைய ஒர்க் என்னன்னா, ஒரு பொருள் ஒரு இடத்துல இருந்து வாங்கி இன்னொரு இடத்துல சேல்ஸ் பண்றது கப்பல் மூலியமா. ஸோ அங்க கிடைக்கக்கூடிய பொருளை கொண்டு வந்து இங்க சேல்ஸ் பண்றது. ஸோ இதுதான் அவங்களுடைய ரொட்டேட்டிங் ஒர்க்கா இருந்தது. ஸோ அதுல ஒரு நல்ல லாபம் கிடைச்சது. இருந்தாலும் அதுல பல்வேறு காரணங்களால் தொடர்ந்து நஷ்டம் அடைஞ்சாங்க. என்ன மாதிரி காரணம்னா, கப்பலுடைய திசைகள் சரியா தெரியாம தவறுதலான இடங்களை சென்றது, கடல் சீற்றங்களால கப்பல் மூழ்கிறது, கடற்கொள்ளையர்களால வந்து கப்பல் நஷ்டம் அடைஞ்சிட்டே இருந்தது. ஸோ இதையெல்லாம் யோசிச்சவங்க, ஸோ நம்ம நிறைய ஷிப் விடலாம் அப்படின்னு சொல்லி அந்த கம்பெனிஸ் முடிவு பண்ணுது. ஸோ அதுக்கான தேவையான முதலீடு நிறைய தேவைப்படுது. பட் லாப நஷ்டங்களும் அந்த கம்பெனியால சரியா கணிக்க முடியல. ஸோ மக்கள்கிட்ட போய் நம்ம முதலீடு கேட்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி மக்கள்கிட்ட போய் கேட்கறாங்க. சார், நாங்க இந்த மாதிரி கம்பெனி வச்சிருக்கோம், நாங்க பொருளை வாங்கி இந்த மாதிரி விற்க போறோம், நீங்க இந்த கம்பெனியில முதலீடு மட்டும் பண்ணுங்க, நாங்க ஒர்க் பண்ணி அதுல கிடைக்கக்கூடிய லாபத்தை உங்களுக்கு ஷேர் பண்ணி பிரிச்சு கொடுக்கறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆரம்பத்துல மக்கள் தயங்கினாங்க, நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணல. பட் இருந்தாலும் 1-2 பேர் இன்வெஸ்ட் பண்ணாங்க. ஸோ அந்த கப்பல் போயிட்டு திரும்பி வரும்போது நல்ல ஒரு ரிட்டர்ன் கிடைச்சிச்சு. ஸோ இதை பார்த்து மற்ற மக்கள் நிறைய பேர் இந்த மாதிரி ட்ரேட் பண்றதுல இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுவும் போக போக ஒரு கம்பெனியில ஒரு கப்பல்ல இன்வெஸ்ட் பண்றத விட்டுட்டு பல கப்பல் மேல பெட்டு கட்டினாங்க. ஸோ தங்களோட இருக்கக்கூடிய அமௌண்ட் ஒரு 1000 ரூபாய் வச்சிருக்காங்கன்னா ஒவ்வொரு கப்பல் மேலேயும் 100 ரூபாயா போட்டாங்க. ஸோ அப்ப 1 இல்ல 2 கப்பல் திரும்பி வரலாலும் மீதி 8 கப்பல் திரும்பி வந்துச்சுன்னா நமக்கு நல்ல லாபம் கிடைக்குன்னு சொல்லி இந்த மாதிரி அமௌண்ட்டை ஸ்ப்ரெட் பண்ணி போட்டாங்க. ஸோ இந்த மாதிரி தான் உருவானது தான் இந்த ஷேர் மார்க்கெட். தேங்க்யூ. என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.